ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு இந்த 2 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஜூலை 25க்குள்ளே இது பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்ற தமிழ்நாடு அரசு அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. சொல்ல பார்த்தோன்னா ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும். வீடியோவிலாக பார்த்தீங்கன்னா அனைவருமே கேஓசி அப்டேட் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கேஓசி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்குது. இப்போ ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கைரேகை பதிவு செய்யலை அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு செய்தி வெளியே இருக்குது. இது அனைவருக்குமே அபாய ஒலி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. சொல்ல இந்த ஏஏஒய் அட்டையும் பிஹெச்ஹெச் என்ற அட்டை முன்னுரிமை அட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 வகையான அட்டைக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்றத ஒரு அபாய ஒலி கொடுத்துருக்காங்க. சொல்ல கட்டாயம் நீங்கள் செய்யாதவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா செஞ்சுருங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா ஜூலை 25 வரை தான் கெடும். ஸோ இதை செய்யாவிட்டால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூலை 25 தான் கெடு. இதை செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்தாகும் அபாயம் அப்படின்றத ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சந்தி யோஜனா, அண்ணா யோஜனா மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டை என்ற வகை கொண்ட ரேஷன் கார்டுகளை பெற்றிருக்கும் பயனாளர்கள் தங்களது கைவிரல் ரேகை ஜூலை 25ஆம் தேதிக்குள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மத்திய மாநில அரசுகளின் பங்குகளில் செயல்பட்டு வரும் ஏஏஒய் திட்டத்தின் கீழ் இலவச அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் சரியான பயனாளர்களை அடையாளம் காண்பது, போலி கார்டுதாரர்களை நீக்குவது, இறந்தவர்களின் பெயர்களை அகற்றுவது போன்ற காரணங்களுக்காக இப்பதிவு பார்த்தீங்கன்னா அச்சடிக்கப்படுகிறது இல்லையா. ஸோ இதன் அடிப்படையெல்லாம் இந்த கேஓசி அப்டேட் மிக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை தொடர்ந்து தான் இதுவரை கைவிரல் பதிவு செய்யாத பயனாளிகள் தங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. வெளியூரில் இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு நேவலை கடையிலும் பதிவு செய்யலாம் என அரசு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எந்த கடை நீங்கள் வெளியூருக்கு சென்றிருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நீங்கள் டேரெக்டாகவே சேர்ந்து நீங்கள் கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சொல்ல மக்களுக்கு ஒரு எளிய முறையில் தான் அவங்க அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுவதற்கான பதிவு செய்யாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி மத்திய அரசு இந்த வகையான பயனாளர்கள் பற்றி முழுமையான விவரங்கள் இல்லாததால் மாநிலங்களுக்கு அதிக அளவில் ரேஷன் பொருட்களை பெறுவது பயன்படுத்த மல்லாமல் அவற்றை முறைகேடு செய்கிறார்கள் என இத்தகைய தாக்கத்திற்கு விதமாக தான் இந்த கைவிரல் ரேகைப்பதிவு திட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் எனவே ஏஏஒய் பிஹெச்ஹெச் ஒய் என்ற ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா வைத்தவர்களுக்கு மற்றும் தாமதிக்காமல் கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளுமாறு அரசு கேட்டுக்கொள்கிறது. இதற்கு கால அவகாசம் ஜூலை 25ஆம் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வேளை அப்படி செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இந்த 2 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அபாய ஒளியாக தான் இருக்கும்போது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்குங்களோ அனைவருமே பார்த்தீங்கன்னா இதில் கைரேகை பதிவு செய்யணும். அதே மாதிரி இறந்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பேர்கள் நீக்கப்படும். இது மாதிரி தான் இதுக்கான ஒரே காரணத்தாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு மத்திய அரசும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அப்டேட்காக தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கீங்க. இந்த அப்டேட் கட்டாயம் முடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு திடீர்னு ரத்து செய்யப்படும். சில எந்த ஒரு பொருட்களும் வாங்க முடியாது. ஸோ அரிசி வாங்க முடியாது, எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியாத நிலை உருவாகியிருக்கும். அதே மாதிரி அந்திய யோஜனா, அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை எளிமையான குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்களை வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரிசி, கோதுமை போன்ற உணவு தானியங்கள் சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் HIV, எய்ட்ஸ் மற்றும் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு
பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் வறுமை குறைக்கும் விதத்திலும் இது வந்து செயல்பட்டு வருது அப்படின்றத எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி ஒரு வகை ரேஷன் அட்டையாகும். இந்த அட்டை வைத்திருக்கும் குடும்பங்கள் அரசு வழங்கும் மானிய விலைகளில் உணவு பொருட்களை பெற தகுதியானவர்கள் என ஆவார்கள். இந்த அட்டை வைத்தவர்களுக்கு குடும்பங்கள் நியாய விலை கடைகளில் அரிசி கோதுமை மற்றும் பிற அத்தியாவசியமான பொருட்களை மானிய விலையில் வாங்க முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முன்னுரிமை அட்டைகள் பிஹெச்ஹெச் அட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அட்டை வைத்தவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு 5 கிலோ உணவு தானியங்கள் வரை பெற உரிமை கொண்டுள்ளது. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏஏஒய் மற்றும் முன்னுரிமையற்ற குடும்பங்கள் பிஹெச்ஹெச் என்ற 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கட்டாயம் வருகின்ற ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த கட்டாயம் இந்த கைரேகை பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மகளிர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்படி தான். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை வந்து பெற்றிருக்குங்க இல்லையா, அது வந்து பெற்றிருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செய்யலை, கேஓசி அப்டேட் பண்ணலை அப்படின்னா மகளிர் உரிமை தொகையும் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை தான் இப்போ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மூலமாக வரக்கூடிய ஒரு சில டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே டெய்லியும் ஒரு அப்டேட் வந்து வந்துட்டு இருக்குது. அப்டேட்காக வந்து அனைவருமே வெயிட் பண்ணிக்க இந்த அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இந்த ரேஷன் கடை குறித்து நிறைய விதமான செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகி வருது. இதனால் நீங்கள் வந்து இந்த 2 வகையான ரேஷன் அட்டை 3 வகையான ரேஷன் முன்னுரிமைக்கான அட்டை 3 வகையான அட்டைகள் வந்து இருக்குது. அந்த அட்டைகளுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிய விலையில் பொருள் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே கேஓசி அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணலை அப்படின்னா கட்டாயம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி வெளியூரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு சென்று நீங்கள் வந்து கைரேகை வந்து அங்கேயே வந்து நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றவும் ஒரு புதிய ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கட்டாயம் செஞ்சுருங்க. கட்டாயம் இது செய்யவிட்டால் ரேஷன் கார்டு வந்து கட்டாயம் ரத்தாகும் அப்படின்ட்டு இப்போ வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. இது மாதிரி நிறைய விதமான அறிவிப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.